தமிழ்நாட்டை ஒட்டியுள்ள ஆழ்கடல் பகுதிகளில் கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுக்க ONGCக்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். விவரங்கள் என்ன? மத்திய எரிசக்தி இயக்குநரகம் சார்பாக எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுப்பதற்கான திறந்தவெளி அனுமதி அடிப்படையில் கடந்த ஜனவரி மாதம் 2024 9வது சுற்று ஏலம் விடப்பட்டது. இதில் தமிழக ஆழ்கடல் பகுதியில் 4 வட்டாரங்கள் உட்பட நாடு முழுவதும் 28 வட்டாரங்களில் 1,36,000 சதுர கிலோமீட்டருக்கு அந்த ஏலமானது விடப்பட்டது. இதில் தமிழகத்தின் தென்முனையில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி அருகே உள்ள ஆழ்கடல் பகுதிகளில் 3 இடங்களிலும், சென்னைக்கு அருகே ஆழ்கடல் பகுதியில் 1 இடங்களிலும் இந்த எண்ணெய் எடுப்பதற்கான அந்த ஒப்பந்தமானது கேட்கப்பட்டிருந்தது. கன்னியாகுமரி அருகே கொடுக்கப்பட்டிருந்ததுல அது 3 இடங்களும், சென்னைக்கு அருகே 1 இடங்களும், மொத்தம் 4 இடங்கள் தமிழ்நாட்டுடைய கடலோர பகுதிகளை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள் என மொத்தம் தமிழோட கடலோர பகுதிகளை ஒட்டி மட்டும் 32,485 சதுர கிலோமீட்டர் பகுதியில் எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுப்பதற்கு ஒற்றை சாளர முறையில் அனுமதி முறையில் ஏலம் விடப்பட்டிருந்தது. கடந்த ஜனவரி மாதம் மேற்கொண்ட இந்த இடங்களில் ஆய்வு மற்றும் உற்பத்தி கிணறுகள் அமைப்பதற்கு சர்வதேச அழைப்பாணை விடுக்கப்பட்டது. இந்த ஏலம் கொடுக்கப்பட்டிருந்தது. முதலில் 29 மற்றும் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் இறுதி நாளாக அறிவிக்கப்பட்டது. பின்னர் அந்த காலக்கெடுவானது தொடர்ச்சியாக நீட்டிக்கப்பட்டிருந்தது. அதாவது கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் கொடுக்கப்பட்ட அந்த சர்வதேச அழைப்பாணை அதோடைய அழைப்பாணை யாரும் பெரிதும் எடுக்காத காரணங்களால் தொடர்ச்சியாக அதோட காலக்கெடு நீட்டிக்கப்பட்ட நிலையில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் அதுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய காலம் முடிவந்தது. இந்த சூழலில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் இறுதியில் மேற்கண்ட அந்த இடங்களில் எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுப்பதற்காக வேதாந்தா மற்றும் ONGC நிறுவனங்களிடையே கடும் போட்டி உள்ளதாக மத்திய எரிசக்தி இயக்குநரகம் தெரிவித்திருந்தது. இந்த சூழலில் தற்பொழுது எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுக்கும் பணிகளால் எடுக்கக்கூடிய அந்த பணிகளுக்கு ONGC நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதன் மூலமாக நாடு முழுவதும் இந்த 28 இடங்களில் ONGC நிறுவனம் இந்த எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுப்பதற்கான ஆழ்கிணறு குழாய்கள் மூலமாக ஆழ்கிணறு அமைத்து அதன் மூலம் குழாய்கள் மூலமாக அந்த எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுப்பதற்கான பணிகள் ஈடுபடுவதற்கான ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டிருப்பதாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் கடந்த வாரம் டெல்லியில் ஏலம் இறுதி செய்யப்பட்டு தமிழகத்தின் 4 வட்டாரங்களும் எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுப்பதற்கு ONGC நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் தற்பொழுது தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. தகவல்களுக்கு நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.